இனியா தன்னால வேற யாருமே இந்த வீட்டில் சண்டை போடக்கூடாதுன்றதுக்காகவே எல்லார்கிட்டயுமே தயவு செஞ்சு நீங்க எது நடந்தாலும் அமைதியா இருங்கன்னு சொல்லிட்டதுனால பாக்கியாவும் சரி வீட்டில் இருக்கவங்களும் சரி நிச்சயதார்த்தம் நடக்க போற நேரத்துல என்ன பண்றதுனே தெரியாம கொஞ்சம் பதட்டத்தோட இருக்கும்போது ஆனா இனியாவும் ரொம்பவே கூலா இருக்காங்க. அப்ப இதை பார்த்த பாக்கியாவும் என்ன இவ ஏன் இவ்வளோ சாதாரணமா இருக்கா, ஒருவேளை நடக்கிற விஷயங்கள் எல்லாத்தையுமே பார்த்துட்டு ஒருவேளை அவளோட வாழ்க்கையவே வெறுத்துட்டாளான்னு சொல்லிட்டு ரொம்பவே கஷ்டத்தோட இனியாவை பார்த்துட்டு இருக்கா. ஆனா இனியாவோ ரொம்பவே அமைதியா உட்காந்துருக்காங்க. ஆனா எப்படியோ நல்ல வேலை வீட்டில் இருக்கவங்க யாரும் மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க முன்னாடி எந்த ஒரு பிரச்சனையும் பண்ணல. அதுக்குள்ளேயே நம்ம நிச்சயதார்த்தத்தை முடிச்சிடலான்னு சீக்கிரமா தட்டை மாத்த ஏற்பாடு பண்ண. ஆனா இந்த பக்கமும் கரெக்டா இனியா எதிர்பார்த்தபடியே போலீஸ்காரங்க வீட்டுக்கு வந்துடுறாங்க. இதை பார்த்துட்டு பாக்கியா அங்க இருக்கவங்க சொல்லிட்டு அத்தனை பேருமே ரொம்பவே அதிர்ச்சியில நின்றுட்டு இருக்கா. ஆனா ஈஸ்வரியோ செம்ம கோபத்தோட இதுக்கு பின்னாடி பாக்கியா தான் இருக்காங்கன்னு சொல்லிட்டு அவங்களாவே ஒரு முடிவுக்கு வந்து பாக்கியாவை கண்டபடி திட்ட ஆரம்பிக்கிறாங்க. உடனே மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களும் இங்க என்னதான் நடக்குதுன்னு சொல்லிட்டு ஈஸ்வரி கிட்ட கேட்க உடனே ஈஸ்வரியும் கொஞ்சம் பொறுமையா இருங்கன்னு சொல்லிட்டு அவங்கள அமைதிப்படுத்திட்டு வந்திருந்த போலீஸ்காரங்க கிட்ட என்னங்க என்னாச்சுன்னு கேட்க உடனே போலீஸ்காரங்களும் இனியோட பேரு எல்லாத்தையுமே விசாரிச்சுட்டு இங்க இந்த வீட்டுல இந்த பொண்ணுக்கு கட்டாய கல்யாணம் நடக்குது தானே அப்படின்னு கேக்குறாங்க. உடனே ஈஸ்வரியும் அப்படியெல்லாம் ஒண்ணும் கிடையாது, இந்த பொண்ணோட அம்மாவுக்கு மட்டும்தான் இந்த கல்யாணம் பிடிக்கலாம், மத்தபடி பொண்ணுக்கெல்லாம் பிடிச்சுதான் நாங்க இந்த ஏற்பாடையே பண்ணிட்டு இருக்கோம்னு சொல்றாங்க. அதே மாதிரி தான் கோபியும் சொல்லிட்டு இருக்கா. ஆனா இனியாவும் உண்மையை சொல்ல வராங்க. ஆனா ஈஸ்வரியும் இனியாவோட வாயை அடைச்சது மட்டும் இல்லாம பாக்கியாவை மறுபடியுமே கண்டபடி திட்ட ஆரம்பிக்கிறாங்க. இதனால இனியா எப்படி பேசுறதுன்னு தெரியாம கொஞ்சம் பதட்டத்துல நின்றுருக்கா. அப்ப அங்க இருந்த போலீஸ்காரங்களும் இல்லங்க பொண்ணோட அம்மாலாம் யாரும் கால் பண்ணல, பொண்ணுக்கு தான் விருப்பம் இல்லைன்னு சொல்லிட்டு எங்களுக்கு கால் வந்துச்சுன்னு சொல்றாங்க. இதை கேட்டுட்டு ரொம்பவே ஷாக்கான பாக்கியாவும் இனியா நீ ஏதாவது போலீஸ்க்கு கால் பண்ணியான்னு கேக்குறாங்க. உடனே இனியாவும் ஆமாமா நான் தான் கால் பண்ணேன்னு சொல்றாங்க. அப்போ இனியாவோட வாயில இருந்து இந்த ஒரு வார்த்தை கேட்ட உடனேயே கோபியும் சரி ஈஸ்வரியும் சரி ரொம்பவே அதிர்ச்சி அடைகிறாங்க. ஆனா மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களும் ரொம்பவே கோவப்பட்ட ஆரம்பிச்சது மட்டும் இல்லாம என்னங்க என்ன நடந்துட்டு இருக்கு, உங்களோட பொண்ணுக்கு இதுல விருப்பம்னு சொன்னதுனால தானே நாங்க நிச்சயம் பண்ணவே வந்தோம், ஆனா என்ன இப்போ திடீர்னு கடைசி நிமிஷத்துல போலீஸை கூப்பிடுற அளவுக்கு இந்த விஷயத்த உங்க பொண்ணு இவ்வளவு சாதாரணமா பண்ணிருக்கு, அப்பனா இந்த பொண்ணுக்கு கல்யாணத்திலேயே விருப்பம் இல்லைன்ற மாதிரி தான் எங்களுக்கு தோணுதுன்னு சொன்னது மட்டும் இல்லாம நீங்க தான் அவசரப்பட்டு நிச்சயம் பண்ணணும் சீக்கிரமா கல்யாணத்தை முடிக்கணும்னு சொல்லிட்டு பேசுனீங்க. எங்களுக்கு அப்பவே சந்தேகம் வந்துச்சு இந்த பொண்ணுகிட்டயாவது நாங்க தனியா பேசியிருக்கலாம், ஆனா நீங்க எல்லாருமே சேர்ந்து எங்களோட வாயை அடைச்சிட்டீங்கன்னு சொல்லிட்டு நீங்க அந்த பொண்ணை மட்டும் இல்ல எங்களையுமே சேர்த்து நம்ம வச்சு ஏமாத்திருக்கீங்கன்னு சொல்றாங்க. இதை கேட்டுட்டு போலீஸ்காரங்களும் மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க கிட்ட இந்த விஷயத்தை பத்தி விசாரிக்க ஆரம்பிக்க மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களும் இங்க பாருங்க 2 நாள் முன்னாடி தான் நாங்க இந்த பொண்ணு பார்க்கறதுக்காக வந்திருந்தோம், வந்தது உடனேயே இவங்களும் என்னோட பையனை ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு சொன்னாங்க. எங்களோட குடும்பத்தை பத்தியுமே நிறைய தடவை விசாரிச்சு பார்த்தாங்களா, அதனால சீக்கிரமாவே நிச்சயதார்த்தத்தை வச்சுக்கலாம் கல்யாணத்தையுமே சீக்கிரமா வச்சுக்கலாம்னு சொன்னாங்கன்னு சொல்றாங்க. இதை கேட்டுட்டு ரொம்பவே ஷாக்கான இனியாவும் கோபத்தோட ஈஸ்வரி கிட்ட நீங்க என்ன சொன்னீங்க, இப்போ நிச்சயதார்த்தத்தை பண்ணிக்கலாம் லேட்டா கல்யாணத்தை பண்ணிக்கலாம், அதுவும் நான் விருப்பப்படுறப்போ கல்யாணத்தை பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு என்ன மறுபடியும் ஏமாத்த பாத்துட்டீங்கன்னு சொன்னது மட்டும் இல்லாம கோபிக்கிட்டையும் நான் உங்களை எவ்வளவு நம்பினப்பா, ஆனா நல்ல வேலை இந்த விஷயத்துல நான் ஒரு சரியான முடிவெடுத்திருக்கேன்றதை இப்போ எனக்கு நீங்க புரிய வச்சுட்டீங்கன்னு சொல்லிட்டு கோவப்பட்டது மட்டும் இல்லாம அந்த மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க கிட்ட இங்க பாருங்க எனக்கு இந்த கல்யாணத்துல சுத்தமா விருப்பமே கிடையாது, நான் இதுக்கு முன்னாடி ஒரு பையனை காதலிச்சேன், அந்த விஷயம் என் வீட்டுக்கு தெரிஞ்சதுக்கு அப்புறமா என்னோட காதலை எதிர்க்கிற விதமா தான் அவங்க இந்த மாதிரி ஒரு ஏற்பாடை பண்ணிட்டாங்க, மற்றபடி எனக்கு இப்போதைக்கு நல்லா படிச்சு நல்ல வேலைக்கு போகணுன்ற எய்ம் மட்டும்தான் இருக்கு, நான் இதுக்காக என் குடும்பத்துக்கிட்டையும் என் அம்மா கிட்டயும் சத்தியமே பண்ணியிருக்கேன், ஸோ எனக்கு கல்யாணம் எல்லாம் பண்ணிக்க முடியாது, எந்த விஷயத்தாலையும் நான் டைவர்ட் ஆக கூடாதுன்னு நினைக்கிறேன், என்னதான் இருந்தாலும் நான் இந்த விஷயத்தை பத்தி உங்ககிட்ட முதல்லயே சொல்லியிருக்கணும், பட் எனக்கு அந்த வாய்ப்பை இவங்க யாருமே கொடுக்கல, ஏன் இப்போ கூட என்னை இவங்க ஒரு வார்த்தை கூட பேச விடல, அதை நீங்க கவனிச்சிங்களா இல்லையான்லாம் எனக்கு தெரியாது, பட் என்னால முடிஞ்ச விஷயத்தை தான் என்னால இப்ப பண்ண முடியும், அதனாலதான் நான் போலீஸ் வரைக்குமே போனேன்னு சொல்லிட்டு சொன்னது மட்டும் இல்லாம தயவு செஞ்சு இந்த மாதிரி உங்களை அவமானப்படுத்துறேன்னு நினைக்காதீங்க, எனக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்ல, இங்க இருந்து கிளம்பி போயிடுங்கன்னு சொல்றாங்க. உடனே அந்த மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களும் போலீஸ்காரங்க கிட்ட எங்களுக்குமே இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்ல, பொண்ணுக்கு சம்மதம் இருக்குன்னு சொல்லிட்டு தெரிஞ்சதுனாலதான் நாங்களே இங்க வந்திருந்தோம், இப்ப பொண்ணே வேண்டாம்னு சொல்லும் போது நாங்களும் கட்டாயப்படுத்தி என் பையனுக்கு இந்த பொண்ணு கூட எல்லாம் கல்யாணத்தை பண்ணி வைக்க முயற்சி பண்ண மாட்டோம், நாங்க இப்போவே இந்த கல்யாணத்தை கேன்சல் பண்ணிக்கிறோம் சொல்றாங்க. உடனே போலீஸ்காரங்களும் என்னமா இவங்க சொல்றபடி இவங்க நடந்துப்பாங்கன்னு சொல்லிட்டு உங்களுக்கு நம்பிக்கை இருக்கான்னு கேட்க உடனே இனியாவும் ஆமா இவங்க மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு, ஆனா என் பாட்டி மேலேயும் என் அப்பா மேலேயும் தான் எனக்கு நம்பிக்கை இல்லை, அவங்கள மட்டும் நீங்க கொஞ்சம் சமாதானப்படுத்திட்டா போதும், அப்படி இல்லையா இதுக்கப்புறமா நான் இந்த வீட்லயே இருக்கக்கூடாதுன்னு அவங்க சொன்னாலும் நான் அதுக்கும் தயாரா தான் இருக்கேன், என்னால இப்போதைக்கு கல்யாணத்தை மட்டும் தான் பண்ணிக்க முடியாது, அதுக்கு பதிலாக அவங்க நான் பண்ண தப்புக்காக என்ன தண்டனை கொடுத்தாலும் அதை ஏத்துக்க தயாரா இருக்கேன்னு சொல்லிட்டு தயவு செஞ்சு என் வீட்டை மட்டும் சமாளிச்சு கொடுங்கன்னு சொல்லிட்டு இந்த உதவியை போலீஸ் கிட்ட கேட்கறாங்க.
அப்போ இதை பார்த்துட்டு ஷாக் ஆன பாக்கியாவும், இனியா நீ என்ன பண்ணிட்டு இருக்க? உன் அம்மா உன் குடும்பம்னு சொல்லிட்டு இங்க இத்தனை பேர் இருக்கும்போது நீ யாருமே உனக்கு இல்லாதபடி போலீஸ் கிட்ட போய் இப்படி ஒரு உதவியை கேட்டுட்டு இருக்கன்னு சொல்ல. ஆனா பாக்கி கிட்ட இனியாவும், அம்மா நீங்க ஆரம்பத்துல இருந்து எனக்கு உதவி பண்ணதான் ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க, ஆனா அந்த உதவியை உங்களால பண்ண முடிஞ்சிச்சா? இந்த வீட்டுல இவங்களை எதிர்த்து உங்களால ஒண்ணுமே பண்ண முடியாதுமா. இவங்க கண்டிப்பா உங்களை ஹர்ட் பண்றது மட்டும் இல்லாம உங்களை திட்டியே உங்களை கஷ்டப்படுத்திக்கிட்டே இருக்காங்கம்மா. இதுக்கு மேலேயும் என்னால நீங்க கஷ்டப்படக்கூடாதுன்னு நினைக்கிறேன். எல்லாத்துக்கும் மேல இந்த வீட்டில் இருக்கவங்களோ என்னால சண்டை போடக்கூடாதுன்னு நினைக்கிறேன். அதனாலதான்மா போலீஸ் கிட்ட இந்த உதவியை கேட்கிறேன். அவங்க கண்டிப்பா அப்பாக்கும் பாட்டிக்கும் எது சரியான விஷயம்ன்றத புரிய வைப்பாங்கன்றத நம்புறேன்னு சொல்றாங்க. உடனே கோபியும் ரொம்ப விக்கோபத்தோட, இனியா நீ புரிஞ்சுதான் பேசிட்டு இருக்கியா? அப்பாவும் பாட்டியும் உனக்கு நல்லது தானே செய்வோம். நீ ஏமா இப்படி உன் அம்மா மாதிரியே எல்லாத்தையுமே தப்பா யோசிச்சு எல்லா பிரச்சனையுமே பெருசாக்கிட்டே இருக்குன்னு சொல்ல. ஆனா இனியாவும், போதும்பா, இதுக்கு மேலேயும் நீங்க என்னோட விஷயத்துல அம்மாவை இழுக்காதீங்க. இதுக்கும் அம்மாவுக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் கிடையாது. எல்லாத்துக்கும் மேல இந்த விஷயத்தை பத்தி அம்மாவுக்கே இப்பதான் தெரியும். அதனால இந்த முடிவெடுத்ததுக்கும் அம்மா தான் காரணம்னு சொல்லிட்டு இதுக்கப்புறமா அவங்கள கார்னர் பண்ணி அவங்கள கஷ்டப்படுத்தாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே அங்க இருந்த மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களும், சரிங்க நாங்க கிளம்புறோம், இதுக்கு மேல இந்த குடும்பமே எங்களுக்கு வேண்டாம்ப்பா. இந்த குடும்பத்துல ஆளாளுக்கு ஒவ்வொரு விதத்துல இருக்காங்க. குறிப்பா யாரோட பேச்சையுமே கேட்காம குடும்பத்துல விருப்பம் இல்லைன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமாவும் எங்ககிட்ட இந்த மாதிரி ஒரு விஷயத்த பேசினாங்களே இந்த வீட்டு பெரியவங்க, இவங்களெல்லாம் பெரியவங்கன்னு சொல்லவே வெக்கமா இருக்குன்னு சொல்லிட்டு ஈஸ்வரிய செம்மையா அசிங்கப்படுத்திக்கிட்டு அங்க இருந்து கிளம்பி போறாங்க. அப்போ இந்த மாதிரி எல்லாரும் முன்னாடியுமே அவமானப்பட்ட ஈஸ்வரியும் ரொம்பவே கோபத்தோட பாக்கி கிட்ட, போதுமா இப்போ உனக்கு சந்தோஷமா, நீ நினைச்ச மாதிரி நடந்துச்சுன்னு சொல்லிட்டு அவங்கள திட்ட ஆரம்பிக்க. ஆனால் இதை பார்த்துட்டு இருந்த போலீஸ்காரங்களும், இங்கே பாருங்கள் மேடம், இப்போது அந்த பொண்ணு தான் எல்லாத்தையுமே தெளிவாக பேசிடுச்சு இல்லை, அப்புறம் எதுக்காக நீங்கள் இந்த பிரச்சனையை வளர்த்துட்டு இருக்கீங்க? இதுக்கு மேலேயும் இந்த பொண்ணுக்கு நீங்கள் ஏதாவது கட்டாய கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு சொல்லிட்டு நினச்சிங்க, அவ்வளோதான், நாங்கள் எங்களோட தரப்பு அதிரடியான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டியது இருக்குன்னு சொல்லிட்டு இனியாமா அப்படின்னு இனியாவை கூப்பிட்டு, இங்கே பாருமா, உங்களுக்கு ஒரு வேளை மறுபடியுமே இவங்க ஏதாவது கல்யாணத்தை பண்ணி வைக்க முயற்சி பண்ணாங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக எப்போனாலும் இதோ என்னோட பர்சனல் நம்பர் இதுக்கு நீங்கள் கால் பண்ணலாம். அப்படி இல்லையா இப்போவே சொல்லுங்கள், உங்கள் அப்பா மேலேயும் உங்கள் பாட்டி மேலேயும் ஒரே ஒரு கேஸ் மட்டும் போட்டுடலாம், அதுக்கப்புறமா இந்த பிரச்சனை வரவே வராதுன்னு சொல்லிட்டு இனியா கண்டிப்பா அவங்க மேல எல்லாம் கேஸ் கொடுக்க மாட்டாங்க. ஏன் இந்த விஷயத்துல யார் மேலேயும் கேஸ் போடவும் முடியாதுன்றத தெரிஞ்சதுக்கு அப்புறமாவும், அதாவது கட்டாய கல்யாணம் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா தான் இந்த மாதிரியான நடவடிக்கைகளை எடுக்க முடியும். பட் அதுக்கு முன்னாடியே அவங்கள பயன்படுத்துறதுக்காக போலீஸ்காரங்க இந்த மாதிரி விஷயத்த சொல்ல, உடனே இதனால அவங்க நினைச்ச மாதிரியே ஈஸ்வரியும் கோபியும் அதிர்ச்சியும் அடைகிறாங்க, பயப்படவும் செய்யறாங்க. ஆனா இனியாவோ, இல்ல மேடம் அதெல்லாம் எதுவும் வேண்டாம், இப்போ இந்த கல்யாணத்தை நிறுத்தணுன்றதா என்னோட நோக்கமா இருந்துச்சு. இவங்களுக்கு நான் இந்த முடிவுல எவ்வளோ உறுதியா இருக்குன்றத தெரிய வைக்கணும்னு ஆசைப்பட்டேன். அதனாலதான் நான் இந்த மாதிரி ஒரு விஷயத்த பண்ணனே தவிர மற்றபடி இதுக்கப்புறமா அவங்க என்ன டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க, நான் நம்புறேன்னு சொல்லிட்டு நீங்க இங்க சரியான நேரத்துக்கு வந்ததுக்காக நான் உங்ககிட்ட நன்றி சொல்லிக்கிறேன்னு சொல்றாங்க. உடனே போலீஸ்காரங்களும் இனியா கிட்ட அவங்களோட பர்சனல் நம்பர் எல்லாத்தையுமே கொடுத்துட்டு அங்கிருந்து கிளம்பி போக, அப்போ இதை பார்த்துட்டு அவமானப்பட்ட ஈஸ்வரியும் சரி கோபியும் சரி தலை குனிஞ்சு நின்றுட்டு இருக்காங்க. ஆனா செலியனும் இனியாவை திட்ட ஆரம்பிக்கிறாங்க. அதாவது இதுக்கு முன்னாடி இந்த கல்யாணம் வேண்டான்னு சொல்லிட்டு இனியாவுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருந்த செலியன் தான் இப்படி இனியா இந்த மாதிரியான ஒரு வேலையை பார்த்த உடனேயே மறுபடியுமே அவங்களோட கட்சி தாவிடுறாங்க. அதாவது இனியா கிட்ட, ஏன் இனியா, ஏன் தேவையில்லாம நீ இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்க, நாங்க தான் ஏற்கனவே இந்த கல்யாணத்தை உனக்காக நிறுத்திடுறோம்னு சொன்னல, அப்புறம் எதுக்காக நீ இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கன்னு சொல்றாங்க. அதே மாதிரி ஜெனியும் சரி அமிர்தாவும் சரி அவங்க கிட்ட பேசிட்டு இருக்கா. ஆனா எழிலோ எப்பவும் போலயே இனியாவோட தரப்பு நியாயத்தை பேச ஆரம்பிக்கிறது மட்டும் இல்லாம இந்த விஷயத்துல இனியா பண்ணதா சரி நான் நினைக்கிறேன். ஏன்னா இவங்க ரெண்டு பேரையும் நம்ம என்னதான் சொல்லியிருந்தாலும் இந்த விஷயத்துல இருந்து மாத்திருக்கவே முடியாது, அவங்க நம்மளோட பேச்சை கேட்டிருக்கவும் மாட்டாங்க. இப்போ போலீஸ்காரங்களே வந்து சொன்னதுக்கு அப்புறமா தான் அவங்களோட புத்தியிலே உரைச்சிருக்கு. அப்படி இல்லைனாலும் அவங்க பயத்திலேயாவது இந்த நிச்சயதார்த்தத்தை நிறுத்திருக்காங்கன்னு சொல்லிட்டு முதல்ல அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி பேசினாலும் இனியா கிட்ட, இருந்தாலும் இனியா நீ இந்த அளவுக்கு போயிருக்க கூடாதுன்னு தான் நான் சொல்லுவேன், நீ அதுக்கு பதிலா மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க கிட்டயே டைரக்டா பேசியிருந்தா இந்த பிரச்சனை முடிஞ்சிருக்குன்னு சொல்ல. ஆனா இனியாவோ, இவங்க எங்க என்ன பேச விட்டாங்கன்னா என்னால இதுக்கு மேலேயும் இந்த பிரச்சனையை இழுத்துக்கிட்டே போக சுத்தமா பிடிக்கலனா, அதனாலதான் இந்த பிரச்சனையை ஒரேடியே முடிச்சு வைக்கணுன்றதுக்காக தான் நான் இப்படி ஒரு முடிவெடுத்தேன். இப்போ இதோட இந்த பிரச்சனை முடிஞ்சிருச்சுன்ற நிம்மதியோட நான் இருப்பேன்னு சொல்லிட்டு நான் சீக்கிரமா காலேஜ்க்கு கிளம்பி போறேன்ட்டு உடனடியே அவங்க அங்கிருந்து காலேஜ்க்கு கிளம்பி போக பார்க்க. ஆனா கோபியோ செம்ம ஆத்திரத்தோட, என்ன காலேஜ்க்கு போறேன்ற சாக்குல அந்த ஆகாஷை பார்க்க போறியா? ஏன் ஆகாஷ் கூட ஓடி போய் கல்யாணம் எல்லாம் பண்ணிக்கிற லெவலுக்கு நீ யோசிச்சிட்டியா? அதனால தானே இந்த கல்யாணத்தை நீ தடுத்து நிறுத்தின. நானும் பாட்டியும் நீ அவ்வளோ சொன்னதுக்கு அப்புறமாவும் நீ இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்கனா? உனக்கு எங்க எல்லாரையும் விட அந்த ஆகாஷ் தானே முக்கியம்னு சொல்லிட்டு மறுபடியுமே இனியாவையோ ஆகாஷையும் சேர்த்து வச்சு பேச ஆரம்பிக்க, ஈஸ்வரியுமே ரொம்பவே மோசமா ஆகாஷை பத்தி பேசிட்டு இனியாவோட கேரக்டரையுமே அசிங்கப்படுத்தி பேசுறாங்க. உடனே இதை கேட்டு
கேட்டுட்டு ரொம்பவே கோவப்பட்ட இனியாவும், போதும் நிறுத்துங்க. இதுக்கு மேலேயும் என்னை பற்றியும் ஆகாஷை பற்றியும் தப்பாக பேசுனீங்க, இன்னும் ஒரு வார்த்தை உங்கள் வாயிலேருந்து வெளியே வந்துச்சு, அப்புறம் நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. ஆமாம், இன்னும் என் மனசுக்குள்ளே ஆகாஷ் தான் இருக்கான். ஆகாஷ்காக நான் எவ்வளோ வருஷனாலும் வெயிட் பண்ண தயாராக தான் இருக்கேன். இப்போ உங்களுக்கு ஆகாஷ் ஒரு கேவலமான வேலை செய்கிறவங்களோட பையனாக போயிடலாம். ஆனால் இதுக்கப்புறமா பாருங்க, அவன் நல்லபடியாக படித்து ஒரு மிகப்பெரிய கலெக்டராக பெரிய உத்தியோகத்துக்கு வரதா போகிறான். அதுக்கப்புறமா நான் ரொம்பவே சந்தோஷமாகவும் உங்கள் எல்லாரோட அனுமதியோடையும் அவனோட கல்யாணம் பண்ணிக்க தான் போகிறேன். எல்லாத்துக்கும் மேலே நானும் அதுக்குள்ளே ஒரு நல்ல பொசிஷனில் இருக்க தான் போகிறேன்னு சொல்லிட்டு செம்ம கெத்தோடு அங்கேருந்து கிளம்பி போகிறாங்க. அப்போ இந்த மாதிரி இனியா பேசுவாங்கன்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத பாக்யாவும் ரொம்பவே அதிர்ச்சியில் உறைஞ்சி போய் நின்றுட்டுருக்காங்க. ஆனால் அதை விட அதிகமான கோபத்தோட ஈஸ்வரி, கோபி, செலியன்னு சொல்லிட்டு எல்லாருமே நின்றுக்கிட்டு இருக்காங்க. ஸோ காய்ஸ், நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இந்த மாதிரி இனியா ஒரு விஷயத்த சொல்லுவாங்கன்னு நீங்கள் எதிர்பார்த்தீங்களா? அப்படி இல்லைனா இனியா ஆகாஷை ஒட்டு மொத்தமாக மறந்துடுவாங்கன்னு சொல்லிட்டு தான் நீங்கள் நினைச்சீங்களா? அடுத்து இனியாவோட நடவடிக்கைகளால் கோபி, செலியன், ஈஸ்வரின்னு சொல்லிட்டு எல்லாருமே மறுபடியுமே செல்வியையும் செல்வி குடும்பத்தையும் குறிப்பாக ஆகாஷையுமே கஷ்டப்படுத்துறதுக்காக ஏதாவது பண்ணுவாங்களா? எல்லாத்துக்கும் மேலே பாக்யா இனியாவோட இந்த காதலை, அதாவது நியாயமான உண்மையான காதலை ஏற்றுப்பாங்களா? அப்படி இல்லைன்னா அவங்களுமே இவங்களோட காதலுக்கு வில்லியாக தான் மாற போகிறாங்களா? பாக்யா என்ன பண்ணால் நல்லா இருக்கும்னு உங்களோட கருத்துக்கள் என்னன்றதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள்.